அங்கே கையை வச்சு இங்கே கையை வச்சு ஐயா ட்ரம்ப்பு நேராக பிரிக்ஸ்லேயே நீ கையை வச்சிட்டீல. இதுதான் இப்போ ரஷ்யா மீடியாவில் நிறைய பேர் பேசிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு டாபிக். பிரிக்ஸ் மேலே அமெரிக்காவுக்கு எப்போவுமே ஒரு பார்வை இருக்குது அப்படிங்கிறது நம்மளால் மறுக்கவே முடியாது. அப்படி இருக்கும்போது அமெரிக்காவினுடைய புதிய அதிபராக வரக்கூடிய டொனால்டு ட்ரம்ப் மட்டும் என்ன விட்டுட்டு போயிடுவாரா? ஸோ பிரிக்ஸில் இப்போ ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க? ரஷ்யா உக்ரைன் போரில் உக்ரைனுக்கு ஆதரவாக சில நிலைப்பாடுகளை எடுக்கக்கூடிய நாடுகள் ஒட்டுமொத்தமாக அப்படியே திரும்பி ரஷ்யா பக்கம் வந்துட்டு இருக்காங்களாமே. எப்போ அதனுடைய ரீசன் என்ன இப்படின்னு சொல்கிற பல அப்டேட்ஸ் தான் இந்த ஒரு பதிவு வழியாக பார்க்க போகிறோம். டிபி ட்ரூப்ஸ் எல்லாத்தையும் பார்த்துடலாமா? ஆல்டர்னேட்டிவ் டு யூஎஸ் டாலர். யூஎஸ் டாலருக்கு பதிலாக வேறொரு கரன்சியோ, அது டிஜிட்டல் கரன்சியாக இருக்கலாம், இல்லாட்டி நார்மல் கரன்சியாக இருக்கலாம், இந்த மாதிரியான கரன்சியை யார் உருவாக்குறதுக்கு ட்ரை பண்ணாலும் சரி, அவங்களுக்கு எதிராக 100% வரி விதிப்பு அப்படிங்கிறதுல அமெரிக்கா மாற்று கருத்தே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கார் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள். இந்த கேள்வி ஏன் அவர் முன்னாடி வைக்கப்படுது அப்படின்னா பிரிக்ஸ் தான். பிரிக்ஸ் நாடுகள் பிரிக்ஸ் ப்ளஸாக எக்ஸ்பேண்ட் ஆகுறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே உலக நாடுகளுடைய எதிர்காலம் பிரிக்ஸ் தான் அப்படின்னு சொல்லி எல்லா ஊடகங்களும் பேச ஆரம்பிக்கிறாங்க. வரலாற்று ஆய்வாளர்கள் பிரிக்ஸ் அப்படிங்கிறத பற்றியான அடுத்த ஸ்கோப் என்ன அப்படிங்கிறத பற்றி ஆய்வுரை அப்படிங்கிறதெல்லாம் எழுத ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த ஆய்வு கட்டுரை அதன்படியாக இருக்கக்கூடிய உலக நகர்வுகள் இதெல்லாம் பார்க்கும்போது பிரிக்ஸ் ஒரு பெரிய இடத்தை பிடிக்க போகுது. பிரிக்ஸ் ப்ளஸ் வந்ததோடி அரபுலக நாடுகளும் உள்ளே வந்துட்டாங்க, பெட்ரோலும் உள்ளே வந்துருச்சு. ஒட்டுமொத்தமாக ஜனத்தொகையாக இருக்கட்டும், ஜிடிபியாக இருக்கட்டும், இன்டர்னல் அந்த யங் பவர்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே பிரிக்ஸை அடுத்த லெவலுக்கு கொண்டு போச்சுன்னு சொல்லலாம். இப்படி பிரிக்ஸ் ப்ளஸ்ஸாக மாறிய பிறகு அடுத்ததாக நம்மளுடைய மெயின் எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தா மல்டிபோலார் வேர்ல்டு அப்படிங்கிறது தான். இந்த மல்டிபோலார் வேர்ல்டு கண்டிப்பாக அமெரிக்காவுக்கு எதிரானது அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கும் தெரியும். அப்போ இந்த மல்டிபோலார் வேர்ல்டில் எல்லா நாடுகளுக்கும் எல்லாமே கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிற இந்த தாரக மந்திரத்தோடி சீனா, ரஷ்யா, இந்தியா இந்த முப்பெரும் நாடுகள் மிக முக்கியமான முடிவுகள்லாம் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அது கூடவே குளோபல் சவுத் அப்படிங்கிற பேச்சும் அடிப்படுது. குளோபல் சவுத்தினுடைய லீடர் இந்தியா தான் அப்படிங்கிறதும், ஆப்பிரிக்க நாடுகளினுடைய அந்த சப்தம் உலக நாடுகளுக்கு கேட்க வேண்டும், ஆப்பிரிக்க நாடுகளுடைய அந்த யோசனை உலக நாடுகளில் எடுக்கக்கூடிய முடிவுகளில் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதும் மிக முக்கியமான ஒரு பேசு பொருளாக மாறுது. இது எல்லாமே அமெரிக்காவினுடைய நிலைப்பாட்டுக்கு எதிரானது தான். ஸோ கடைசியாக அமெரிக்காவினுடைய நிலைப்பாட்டுக்கு ரொம்ப பெரிய ஒரு ஆப்படிச்சது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிக்ஸ் கரன்சி. இந்த பிரிக்ஸ் கரன்சி டாலர் டாமினேஷன் அப்படிங்கிறத தடுத்து விடும், யூனிபோலார் வேர்ல்டை மல்டிபோலார் வேர்ல்டாக மாற்றிவிடும் அப்படின்னு சொல்கிறதும், நியூ வேர்ல்ட் ஆர்டர் அப்படிங்கிறது கிரியேட் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறதும், இந்த செய்தி எல்லாமே ஜோ பைடன் அவர்களுடைய ஆட்சி காலத்திலேயே ரொம்ப தீப்பொறியாக இருந்த செய்திகள். இந்த செய்திகள் தான் இப்போ டொனால்டு ட்ரம்ப் அவர்களிடம் கேட்கப்படுது. யூஎஸ் டாலருக்கு பதிலாக ஒரு ஆல்டர்னேட்டிவ் கிரியேட் பண்ணால் என்ன செய்வீங்க அப்படின்னு சொல்கிறதான் கேள்வி. அதுக்கு டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் 100% வரி விதிப்பு மட்டும் கிடையாது, எந்தெந்த நாடுகள் இதற்கான முக்கிய முடிவுகளை எடுத்தாங்களோ அந்த நாடுகளுக்கு எதிராக பொருளாதார தடை உட்பட பல முக்கியமான தடைகள் விதிக்கப்படும். இங்கே டாலருக்கு எதிராக யாரும் எதுவும் செய்யக்கூடாது, அதை அமெரிக்கா பார்த்து சும்மா இருக்காது அப்படின்னு சொல்கிற இந்த தகவலை வெளியில் விட்டுருக்காங்க. ஸோ பிரிக்ஸ் நாடுகளுடைய கனவு மெய்ப்படுமா? டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு எதிராக பிரிக்ஸ் நாடுகள், இந்தியாவும் இருக்கோங்க, எப்படி முடிவுகள் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறதுலாம் அடுத்த வரக்கூடிய சுவாரஸ்யமான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களாக இருக்க போகுது. இது ஒரு புறம் இருக்கும்போது அமெரிக்கா அணு ஆயுதங்களை உக்ரைனுக்கு கொடுக்க போகிறாங்களா? ஏன்னா ரஷ்யா 2 தினங்களாக அவங்களுடைய ஊடகத்தில் சொல்லக்கூடிய ஒரு செய்தி, அணு ஆயுதங்கள் உக்ரைனுக்கு கிடைக்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு தாட் இருக்குது, அதனால் எங்களுடைய நியூக்ளியர் டாக்டரினாக நாங்கள் மாற்றிட்டோம். சப்போஸ் உக்ரைனுக்கு அணு ஆயுதங்கள் கிடைத்தாலும் சரி, இல்லாட்டி உக்ரைன் எங்கள் மீது அணு ஆயுதங்களை பயன்படுத்துவதற்கு வேறு ஏதாவது நாடுகள் உதவி செஞ்சாலும் சரி, எங்களுடைய கம்ப்ளீட் டெஸ்ட்ரக்ஷன் வெப்பன்ஸை நாங்கள் பல நாடுகள் மீது வீசுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ இந்த ஒரு போர் அறிவிப்பு, ஒரு பகிரங்க அறிவிப்பு அப்படின்னு சொல்லலாம். நாங்கள் அணு ஆயுதத்தை கண்மூடித்தனமாக பயன்படுத்தும் அப்படிங்கிறது தான் ரஷ்யா சொல்லியிருக்கக்கூடிய செய்தி. அப்போ இந்த அறிவிப்புக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மைகளை கொஞ்சம் கொஞ்சமாக யோசித்து பார்க்கும்போது கண்டிப்பாக உலக நாடுகள் அணு ஆயுத போரை தவிர்க்க முடியாது அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷனை வந்து நின்னாங்க. இன்னைக்கு அமெரிக்கா அவங்களுடைய வெள்ளை மாளிகை மற்றும் பென்டகன் வழியாக ஒரு செய்தியை அறிவித்திருக்கிறார்கள். அந்த செய்தியின் அடிப்படையில் நாங்கள் அணு ஆயுதத்தை உக்ரைனுக்கு கொடுக்க போகிறது கிடையாது. யாரோ தேவையில்லாமல் வதந்திகளை பரப்பி விட்டுருக்காங்கப்பா, இப்போதைக்கு அணு ஆயுதங்களை கொடுக்க போகிறது கிடையாது, பட் உக்ரைனுக்கு தேவையான ஆயுதங்கள், அந்த ஆயுதங்களுக்கு தேவையான உதிரி பாகங்கள் இதெல்லாம் கொடுப்பதற்கு நாங்கள் சம்மதம் தெரிவித்திருக்கிறோம்.
அதில் நாங்கள் இல்லைன்னு சொல்லலை. பட் அதே நேரத்தில் அமெரிக்காவும் அணு ஆயுத போரை விரும்பவில்லை அப்படிங்கிற தகவலையும் கொடுத்துருக்காங்க. அமெரிக்கா அணு ஆயுத போரை விரும்பவில்லை அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் உக்ரைனுடைய ஜெலன்ஸ்கி அவர்கள் அப்படி நினைக்கலையேப்பா. எங்களுக்கு அணு ஆயுதமும் வேணும், எங்களுக்கு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வேணும், எங்களுக்கு நேட்டோவினுடைய அங்கத்துவம் வேணும் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக இங்கே இருக்கக்கூடிய நாடுகளை ரொம்ப பேனிக் மோட்லேயே வச்சிருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தலைவர், அவர் ஜெலன்ஸ்கி அவர்கள் மட்டும்தான். ஜெலன்ஸ்கி அவர்களை பொறுத்த வரைக்கும் உக்ரைன் தோற்றுவிடக்கூடாது அப்படிங்கிறத விட உக்ரைனுக்கான இப்போதைய தேவை நேட்டோ அப்படி இல்லைன்னா ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய மெம்பர்ஷிப் என்பதில் அவர் உறுதியாக இருக்காரு. சரி, உக்ரைனுக்கான உதவிகள் அப்படிங்கிறத இப்போ பல நாடுகள் செய்து வருகிறார்களே, அப்போ ரஷ்யாவுக்கு தேவையான இல்லாட்டி ரஷ்யாவுக்கு எதிராக இருக்கக்கூடிய நாடுகள் கண்டிப்பாக உக்ரைனுக்கான உதவிகளை தொடர்ந்து செய்து வருவார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துச்சுன்னா டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வர்ற வரைக்கும் தான் இந்த ஆட்டம். விக்டர் ஒர்பன் அவர்கள், ஹங்கேரியனுடைய பிரைம் மினிஸ்டர், நமக்கு எல்லாருமே தெரியும், ரஷ்யாவுக்கு பேர் உதவியாளராக இருப்பவர், புட்டின் அவர்களுடைய சிறந்த நண்பர். ஸோ இந்த விக்டர் ஒர்பன் அவர்களை டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அடிக்கடி ஃபோன் காலில் பேசியிருக்காரு. அப்படி பேசினவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்போ நம்ம அதிபராக வரப்போகிறோம் அப்படின்னு அதிபராக வந்த பிறகு ரஷ்யா உக்ரைன் போரில் ஒரு பீஸ் கீப்பிங் அந்த ஒரு ஃபோர்ஸ் ரெடி ஆச்சுன்னா நீ உள்ளே இருக்கணும், ஏன்னா நீ 2 நாட்டுக்குமே பயணத்தை மேற்கொண்டிருக்கிறாய் அப்படின்னு சொல்லி விக்டர் ஒர்பன் அவர்களை மீடியேட்டராக பேசுகிறதுக்கு யார் அழைத்திருக்கிறார்? டொனால்டு ட்ரம்ப் அவர்கள். யாருமே எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட். ஏன்னா ஐரோப்பிய ஒன்றியத்தில் ஒரு கழக குரலை எழுப்புவது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விக்டர் ஒர்பன் அவர்கள் தான். ஐரோப்பிய ஒன்றியம் நம்ம நினைக்கிற மாதிரி தன்னிச்சையாக ஒரு முடிவு எடுத்துட முடியாது. அதில் இருக்கக்கூடிய 27 நாடுகளும் ஓகே சொன்னால் தான் ஒரு முடிவு அப்படிங்கிறது எடுக்க முடியும். ஏதாவது ஒரு நாடு அதை வீட்டோ பண்ணுறதுக்கான பவர் இருக்குது அந்த ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு. அந்த வகையில் ஹங்கேரி பல முயற்சிகள், ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய பல முயற்சிகளுக்கு முட்டுக்கட்டை போட்டிருக்காங்க அப்படிங்கிறதும், ரஷ்யாவுக்கு எதிராக எடுக்கக்கூடிய முடிவுகளை தள்ளிப்போட வைத்தது எல்லாமே ஹங்கேரி தான் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது தான். அப்படிப்பட்ட ஹங்கேரியனுடைய தலைவரே டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் கூப்பிட்டு, மக்கா நம்ம இப்படி செய்ய போகிறோம், அதனால் நீ அப்படி செஞ்சிரு மக்கா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு பெரிய திருப்பு முனையாக கூட இருக்கலாம். அடுத்ததாக ரஷ்யா சீனாவினுடைய அந்த ஒரு பிரச்சனை என்ன விக்கி, ரஷ்யா சீனா நண்பர்கள் தானே அப்படின்னு கேட்டால், நண்பனாக இருந்தாலும் சரி, பகைவனாக இருந்தாலும் சரி, அண்ணனாக இருந்தாலும் சரி, தம்பியாக இருந்தாலும் சரி, காசுன்னு வந்துட்டா மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்கிடுவாங்க. பசி பட்டினி 2 வயிறு 2 நபர்களுக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம எப்போதுமே சொல்லிக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பழமொழி தான். அப்போ இந்த நேரத்தில் ரஷ்யா மற்றும் சீனா என்ன செய்கிறாங்கன்னா, ரஷ்யாவினுடைய ரூபிள்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அடி வாங்கிட்டு இருக்கு. ஏன்னா ரஷ்யாவினுடைய பொருளாதாரம் இந்த யுத்தம் காரணமாக கொஞ்சமாக என்ன செஞ்சிருக்கு, சரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்ச விஷயம். அப்போ ரஷ்யாவில் சீனாவினுடைய நிறைய நிறுவனங்கள் நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அக்ரிமெண்ட் போட்டிருப்பாங்கல்ல, பட் அந்த சீன நிறுவனங்கள் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கலண்டு ஓட ஆரம்பிச்சிருக்காங்களாம். ஏன்னா ரஷ்யாவில் ரூபிள் அப்படிங்கிறது சரியில்லை, இன்னும் கொஞ்சம் அவங்களுடைய பொருளாதாரத்தை ஸ்டேபிள் பண்ண வேண்டியதாக இருக்குது. இந்த நேரம் நாம் இன்வெஸ்ட் பண்ணி அது ஒரு ஃபெயிலியர் மாடலாக மாறிடுச்சுன்னா நம்ம போர்ட்ஃபோலியோக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறிடலாம். வருங்காலத்தில் நம்ம நிறுவனத்துக்கு எதிராக பல நாடுகள் பங்கு பெறலாம், இல்லாட்டி பல நாடுகள் நம்ம நிறுவனத்தை தடை போடலாம். அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் நம்ம நிறுவனம் எப்போது போச்சு அப்படின்னா அதுக்கெலாம் அடி வாங்கும். ஸோ இப்படிப்பட்ட ரிஸ்க் எடுக்கணுமான்னு சொல்லி சீனாவினுடைய பல நிறுவனங்களும் ரஷ்யாவில் அவங்களுடைய கிளை நிறுவனங்களை உருவாக்குவதிலிருந்து ரொம்ப பெரிய அளவில் லீவ் எடுக்கிறாங்களாம், கேப் எடுக்கிறாங்களாம். அப்போ இது ரஷ்யா மற்றும் சீனாவினுடைய உறவில் ஒரு விரிசலை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பாக அமைகிறது. இது மட்டும் தொடர்ச்சியாக இருந்தது என்றால் கண்டிப்பாக அந்த 2 நாடுகளும் மாற்றி மாற்றி பேசி இதில் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை கொண்டு வந்து என்ன ஆனாலும் சரி சீனாவினுடைய நிறுவனங்கள் ரஷ்யாவில் தொடங்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி ரஷ்யா அழுத்தம் திருத்தமாக சொல்லவும், எனக்கு இந்த மாதிரியான சலுகைகள் வேண்டும் அப்படின்னு சொல்லி சீனா அவங்களுடைய நிறுவனங்களுக்காக கேட்டு பெறுவதும் அப்படின்னு சொல்லி அடுத்த ஒரு மீட்டிங் தேவைப்பட வாய்ப்புகள் இருக்கின்றன. அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவில் நிலவக்கூடிய மிக முக்கியமான ஜாப் ஆஃபர் அப்படிங்கிறது தான். என்னப்பா நமக்கு ஜாப் ஆஃபரா? இந்த தென்கொரியாவினுடைய 4B மூமெண்ட், அதே மாதிரி ரஷ்யாவினுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் செக்ஸ் அப்படிங்கிற வீடியோலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்த்த உடனே போடுறா டிக்கெட்டை ரஷ்யாவுக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்கல்ல, உங்களுக்கு உண்மையிலேயே டிக்கெட் போடுறதுக்கான அந்த வாய்ப்பு இதுதான். ரஷ்யாவில் ஜாப் ஆஃபர் அப்படிங்கிறது ரொம்ப கொட்டி போயிருக்கு. கிட்டத்தட்ட 17 லட்சம் ஸ்பெஷலிஸ்ட் அப்படிங்கிறவங்க இல்லாமல் இருக்காங்க என்கிற தகவல் வெளியாக இருக்கிறது. ஸோ அந்த ரஷ்யாவில் ஒரு வேலை அப்படிங்கிறது நிறைய பேருக்கு கனவுலாம் இல்லை, வந்தால் வேலை கிடச்சிடும் அப்படிங்கிற மாதிரி நிலைமை இருக்குது. ஆனால் என்ன, கொஞ்சம் அறிவார்ந்த நபர்களை அவங்க தேடிட்டு இருக்காங்க. அங்கே என்ன பிரச்சனை இருக்குது, அவங்களுடைய இண்டஸ்ட்ரி, குறிப்பாக இந்த டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியில் எந்த மாதிரியான ப்ராப்ளம், எந்த மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, இதே மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இந்தியாவுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, என்ன லேர்ன் பண்ணால் நம்ம அந்த மாதிரியான இடத்துல போய் நம்முடைய ஒரு ஜாபை பொசிஷன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது எல்லாம் வேறொரு பதிவில் பார்க்கலாம்.
ஸோ அப் டு டேட்டான இன்ஃபர்மேஷனை நான் இந்த ஒரு பதிவில் உங்களுக்கு தந்திருக்கேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக உங்கள் நண்பன் கூட நீங்கள் பேசினா உலக அரசியல் தெரிந்து கொள்கிற மாதிரி இந்த சேனல் கூட நீங்கள் இணைந்திருந்தாலே உலக அரசியலை உங்களால் புரிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நிறைய பேர் இதே கருத்தை சொல்லியிருக்கீங்க. நிறைய பேர் ட்ராவல் டைமில் என்னுடைய வீடியோவை போட்டு கேட்டுகிட்டே போவேன் தம்பி அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதே மாதிரி தொடர்ச்சியாக எந்த விதமான கண்டென்ட்டில் காம்ப்ரமைஸே இல்லாத வீடியோக்கள் வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ஒரு வாழ்த்தையும் சொல்லிடுங்க. மனிதர்கள் 2 விஷயத்துக்காக ஏங்கிக்கிட்டே இருப்பாங்க. ஒன்று பாசம், இன்னொன்று ஒரு என்கரேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். அந்த என்கரேஜ்மெண்ட், பாசம் ஆல்ரெடி உங்ககிட்ட இருக்குது, என்கரேஜ்மெண்ட்டாக உங்களுடைய வாழ்த்துக்கள் வந்தால் நல்லா இருக்கும். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.